தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர். அரசியல் புரியாத 40 வயதுக்கு உட்பட்ட, குறிப்பாக 18 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர் மேல் ஒரு ஈர்ப்பா இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க? ஒரு மத சகிப்பு தன்மை அல்லாத ஒரு நாடா இந்தியாவை நாட்டுவதற்கோ, இந்து மதம், இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கோ RSS சங் பரிவார கும்பலுடைய அஜெண்டாவைத்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன் வரவில்லை? அப்ப நீங்க உங்களுடைய இரட்டை வேடம் இதிலிருந்து தெளிவருகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் தமிழ்நாட்டு மக்களை தான் குறை கூறுவேன். அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எந்த ஒரு வன்முறை, இப்ப சமீபத்தில் நடந்த வன்முறைக்கோ அல்லது RSS சம்பந்தமோ வாயை திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சனம். அவருடைய விமர்சனம் உண்மையிலேயே வரவேற்புக்குரியது. காரணம், இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடிய போது உங்களுக்கு தெரியும், வட மாநிலங்கள்ல தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மசூதிகள் பள்ளிவாசல் உள்ள புகுந்து பர்தாவை கிழிச்சு பள்ளிவாசலை இழுத்து மூடி பூட்டியிருந்த கேட்ட மரத்தை கொண்டு இடிச்சு உள்ள போன சங் பரிவார கும்பல்கள். ஆக ஒரு மத சகிப்பு தன்மை அல்லாத ஒரு நாடா இந்தியாவை நாட்டுவதற்கோ, இந்து மதம், இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கோ RSS சங் பரிவார கும்பலுடைய அஜெண்டாவைத்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு இந்த நாட்டுடைய இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் வாய் திறக்காமல் இருப்பதும், திருப்பரங்குன்றம் கோவிலிலே 75 ஆண்டு காலமாக இந்துக்கள் தீபம் ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள், எந்த பிரச்சனை இல்லை. புதிதாக ஒரு இடத்தில் ஏற்றுவோம் என்று ஒரு இந்து அமைப்பு முற்படுகிறது. அது குறித்தான ஒரு கண்டனமோ, அது குறித்தான சமூக ஒற்றுமைக்கான ஒரு அறிக்கையோ, ஒரு பேச்சோ திரு விஜய் அவரிடம் இல்லை. ஒரு நடிகர், தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர். அரசியல் புரியாத 40 வயதுக்கு உட்பட்ட, குறிப்பாக 18 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர் மேல் ஒரு ஈர்ப்பா இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க? மதவாத கும்பல்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அதுபோன்று பர்தா அணிந்த அப்பாவி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் செய்கின்ற இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அப்ப நீங்க உங்களுடைய இரட்டை வேடம் இதிலிருந்து தெளிவருகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் தமிழ்நாட்டு மக்களை தான் குறை கூறுவேன். பிஹார் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வக் திரைப்படத்தின் ஆடியோ ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆன் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.